Hi friends, welcome back to our channel ammavumponnum. இன்னைக்கு நம்மளோட ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் ஃப்ரையை கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃப்ரைக்காக ஃபிஷ் எல்லாத்தையும் நான் இப்போது மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மசாலா கோட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் தனியா பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இதனோட சாறையும் அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலா மிக்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கலாம். கொஞ்சமாக தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் பதத்தில் இருந்தால் போகிறோம். அப்போ தான் மசாலாஸை தடவும் போது அதெல்லாம் அதோட நல்லா ஊறி பொரிக்க சொல்ல உதிரியாக வராமல் இருக்கும். எல்லா பக்கத்துலேயும் மசாலா படுற மாதிரி நல்லா தடவிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சைடும் நல்லாவே மசாலாஸ் நம்ம தடவியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா மீனுக்குமே தடவி எடுத்துடலாம். இந்த மசாலா மிக்ஸு எல்லா வகையான மீன்களுக்குமே ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை யூஸ் பண்ணி நம்ம ஃபிஷ்க்கு மட்டும்தான் இல்லை, வெஜிடேரியனில் எது ஃப்ரை பண்ணாலுமே யூஸ் பண்ணலாம். எல்லா ஃபிஷ்லேயுமே நம்ம மசாலாஸ் தடவி ஒரு 1 to 2 hours வரைக்கும் வெளியிலேயே வச்சும் ஊற வைக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி ஷேலோ ஃப்ரையும் பண்ணலாம், இல்லைனா தவாவிலையும் கொஞ்சமாக ஆயில் விட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ எல்லா மீனையும் நம்ம பொரிக்கிறதுக்கு ஆட் பண்ணிடலாம் இந்த எண்ணெயில். இப்போது இதை ஸ்டவ்வை நம்ம ஆஃப் சிம்மில் வச்சு தான் வறுத்தெடுக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக இந்த மசாலாஸும் உதிராமல் வரும். இப்போது நான் எல்லா ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணியாச்சு. இது ஆஃப் சிம்லேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, நல்லாவும் வெந்திருக்கும். இதே போல் எல்லா ஃபிஷ்ஷையுமே திருப்பி விட்டுடலாம். அப்போ தான் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரும். இன்னொரு பக்கத்துக்கும் ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே 2 சைடுமே வெந்திருக்கு, கிறிஸ்பியாகவும் இருக்குது. அதே மாதிரி எல்லா மீனுமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ எல்லா மீனையுமே வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடுச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் லைக்கையும் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு ரெசிபியில் அம்மாவும் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.